நல கூட்டு இயக்க கட்சிகள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இணைந்து போட்டியிடும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் டிஎஸ்பி விஷ்ணுபிரியா வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழகத்தில் ஜாதி கொலைகள் அதிகரித்துள்ளதாகவும் கடந்த 3 ஆண்டுகளில் 72 கொலைகள் நடைபெற்றுள்ளதாகவும் ராமகிருஷ்ணன் கூறினார். 2012ஆம் ஆண்டில் கிரானைட் முறைகேட்டால் அரசுக்கு 12,000 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் IAS அதிகாரி சகாயம் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதால் அவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இலங்கையில் நடைபெற்றுள்ள இன படுகொலை விவகாரத்தில் ஐநாவிடம் இந்தியா நம்பகத்தன்மையான விசாரணையை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மக்கள் நல கூட்டு இயக்க கட்சிகள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் இணைந்து போட்டியிடும் என்றும் ஜி ராமகிருஷ்ணன் அறிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சுயேட்சாக இயக்கம் நடத்துறதோடு நாங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை, மனிதநேய மக்கள் கட்சி, இந்த கட்சியோடு சேர்ந்து நாங்கள் கூட்டு இயக்கம் நடத்திட்டு இருக்கிறோம். நாங்கள் உருவாக்கி இருக்கிற அந்த மக்கள் நல கூட்டு இயக்கம் என்பது தேர்தலையும் கூட்டாக சந்திக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். எல்லாருமே நாங்கள் இதில் யார் தலைமை, இது ஒரு நபரை முன் வச்சு நடத்தக்கூடிய கூட்டு இயக்கமோ கட்சியோ அல்ல. அந்த அடிப்படையில் நபர்கள் பிரச்சனை 5 கட்சிகளும் கூடி விவாதித்து முடிவெடுத்து நடத்தும்.